இந்த 2 பசங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைங்க. அது என்ன பொருள்னா அந்த சிலை கையில இருக்க ஷீல்டு தாங்க இவங்களுக்கு வேணும். இதுல என்ன சிக்கல்னா இவங்களை யாரோ ஒருத்தர் தங்கமா மாறிடுவாங்க. அந்த பசங்க அந்த சிலை பக்கத்துலயும் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தங்கத்துல செஞ்ச ஒரு சேர் இருக்குங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த சேர்ல நான் உட்கார்றேன், நீ அந்த ஷீல்டு எடுத்து எப்படியோ ஓடிடுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேதுங்க. கடைசியில எப்படியோ அந்த பையன் கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணையும் ஒத்துக்க வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த சேர்ல உட்காரவும் போறான். அந்த பையனும் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே சேர் பின்னாடி ஒரு மெக்கானிசம் இருக்குங்க. அது ட்ரிகர் ஆகி மொத்தமாவே கோல்டாவே மாறிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு எந்திரின்னு சொல்லுதுங்க. ஆனா இவனால எந்திரிக்கவே முடியலங்க. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இவன் மொத்தமாவே கோல்டாவே மாறிடுறான். இவன் கோல்டா மாறின உடனே அந்த ஷீல்டையும் கீழே விழுதுங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த ஷீல்டை கண்டுக்காம இந்த பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தாங்க அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அது ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தாங்க ஒருத்தன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் தான் அந்த சேரை உருவாக்கணும்னு இந்த பொண்ணு எப்படியே தெரிஞ்சுக்குதுங்க. இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காப்பாத்த எப்படியே உதவுங்கன்னு சொன்னோடனே இவர் ஒரு விசில் அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவனும் பழையபடியே நார்மலாவே மாறிடுறாங்க.